என்னது பேக்கில் ஹார்ட்டா? இது என்ன புதுசாக இருக்குது? வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். சில பேருக்கு ஹார்ட் வந்து டோட்டலாக செயல் இழந்து போயிடுச்சு, அதுக்கு மேலே அதால் ஃபங்க்ஷன் செய்ய முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒரே சாய்ஸ். ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஹார்ட் டோனர் ஹார்ட் உடனே அவைலபிளாக இருக்காது. ஸோ அது கிடைக்க சில மாதங்கள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு டெம்பரரி மெஷராக இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை பொருத்துவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேக் பேக்கில் இருக்கலாம், ஒரு பாக்ஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் ஹார்ட்டுக்குள்ளேயே ஒரு மிஷின் மாதிரி வச்சு கூட இதை ஃபங்க்ஷன் பண்ணலாம். இது வந்து சில மாதங்கள்லேருந்து சில வருஷங்கள் வரைக்கும் வேலை செய்யும். இட் ஒர்க்ஸ் ஆன் அ பேட்ரி. இட் இஸ் ஜஸ்ட் அ மோட்டார் விச் பம்ப்ஸ் பிளட். ஸோ இது பேக் பேக்கில் மாட்டிட்டு சில பேர் வந்து வருஷக்கணக்கில் வேலைக்கு கூட போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி அ பிரிட்ஜ் டு டிரான்ஸ்பிளான்ட். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் கியூர். ஸோ அவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டில் இருப்பாங்க. டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் அவைலபிள் ஆன உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க.